நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் அடங்கிய பவானிசாகர் மற்றும் தாளவாடி ஒன்றியங்களில் நடைபெற்று முடிந்திருக்கிற வளர்ச்சி பணிகளை ஆய்வு செய்து நடைபெற்றிருக்கிற புதிய வளர்ச்சி பணிகளை, பாலங்கள், புதிய தார் சாலைகள், புதிய அங்காடிகள், நியாய விலைக்கடை அங்காடிகள், ஊராட்சி மன்ற அலுவலகம் ஆகிய புதிய கட்டிடங்களை, புதிய தார் சாலைகளை திறந்து வைத்தும் சில புதிய கட்டிடங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழாவையும் கலந்து கொண்டு இந்த தொகுதிக்கு மாத்திரம் இந்த நிதியாண்டில் செய்து முடிக்கப்பட்டுள்ள தொடங்கப்பட்டுள்ள சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை இன்றைக்கு துவக்கி வைத்திருக்கிறோம், திறந்து வைத்திருக்கிறோம். கடந்த முறை இதே பகுதிக்கு வந்தபோது ஏற்கனவே 10 கோடி ரூபாய் செலவிலே பல்வேறு திட்டங்களை துவக்கி வைத்திருக்கிறோம். இன்னும் அடுத்த 2-3 மாதங்களுக்குள்ளாக நடைபெற வேண்டிய பணிகள் ஏராளமாக இருக்கின்றன. எனவே இந்த நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே இந்த பகுதிக்கு வந்து வழங்கிய வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றி பல்வேறு திட்டங்களை வழங்கியிருக்கிறார்கள். தமிழக அரசுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் தொகுதி மக்களின் சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜிஎஸ்டி 2 அடுக்கா மாற்றியிருக்காங்க. அதாவது 12%, 28% எடுத்துட்டு 5%, 18% மட்டும் கொண்டு வரதாவது அது வர 22ஆம் தேதி அமலுக்கு வருதுன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அது அந்த 50% வரி விதிப்பு என்னாச்சு? நீங்க சொல்றதுக்கும் அந்த 50% வரி விதிப்புக்கும் என்ன காரிலேஷன், என்ன தொடர்பு? அதுல இருந்து இந்தியாவை காப்பாத்திட்டாங்களா? இந்த வரி குறைப்புனால மக்கள் பயன்பெறுவாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பல பொருட்களுடைய விலை குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். மத்திய அரசு சார்பில் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரியான பொருட்கள் முதல்ல திருப்பூர்ல நேற்று எல்லா மக்களும் கொந்தளிச்சு போயிருக்காங்க. என்ன காரணம்? அவங்களோட அடிப்படை ஆதார வேலையே போயிட மாட்டேங்குது. அதை விட்டுட்டு நம்ம பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டா கொட்டைப்பாக்க என்ன வேலைன்னு சொன்னேன்னு அர்த்தம். சரி.